எபேசியர் 6:10 கூறுவது போல நாம் ஆண்டோடு இணைந்திருந்தால் அவரால் வலுவூட்டம் ஆற்றலும் பெற்று வலிமை பெற்றவர்களாக வாழ்வோம். எனது 47 கிறிஸ்தவ வாழ்விலே ஆண்டவுடைய வலிமைதான் என்னை இவ்வளவு காலமும் தாங்கிச் சென்றிருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது இலகுவானது அல்ல என்பதை என்னுடைய வாழ்க்கை அனுபவம் எனக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்விலே தனிமை உணர்வு, பலவிதமான போராட்டங்கள், விரக்தி மனப்பான்மைகள் இவற்றினூடாக பயணித்திருக்கின்றேன். இவற்றின் மத்தியிலும் நான் கிறிஸ்தவத்தை தேர்ந்தெடுத்ததை கிட்டு நான் மகிழ்ந்திருக்கிறேனே ஒழிய அதையிட்டு நான் கவலைப்படவில்லை. பங்குப்பணி வாழ்விலே மக்களோடு பணியாற்றுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. என்னுடைய நம்பிக்கை நான் எந்த பங்கிலும் பணியாற்ற முடியும் என்பது என்னுடைய கடந்த கால அனுபவம் எனக்கு சிறப்பாக எடுத்துக் கூறுகின்றது. காரணம், மக்களோடு அவரோடு சேர்ந்து சேவை செய்வதன் வழியாக, அவளுக்கு அன்பு சேவை செய்ய நான் என்னை அர்ப்பணிப்பதன் வழியாக அதை அவர்கள் நேரடியாக பார்க்கின்ற பொழுது, இன்னும் சிறப்பாக நாங்கள் நீதி நடுநிலைமை வகிக்கின்ற பொழுது எந்த ஒரு வகையில் எந்த ஒரு மக்களும் உங்களை புறக்கணிக்க மாட்டார்கள். ஆனால் சாதாரணமாக மனுஷ ரீதியிலே அவர்கள் எல்லா வேளையிலும் என்னை வரவேற்றதோ அல்லது எல்லா வேளையிலும் என்னை உற்சாகப்படுத்தியதோ கிடையாது. குறிப்பாக இந்த பங்கு வாழ்க்கையிலே மக்களோடு பணியாற்றுகின்ற பொழுது அவருடைய பல சவால்களை நான் சந்தித்திருக்கின்றேன். குறிப்பாக ஏற்றுக்கொள்ளாமை, புரிந்துணர்வாமை அல்லது தனிப்பட்ட விடப்பட்ட நிலை, இப்படியான அனுபவங்கள் கசப்பான அனுபவங்களாயிருந்தாலும் இறை வலிமை, இறை அருள் எனக்கு துணை செய்திருக்கின்றது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இறை அருளை அதிகமாக அனுபவிக்கிறவன் வாய்ப்பை தந்திருக்கின்றார். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய தனிமையை போர்க்க பொழுதுபோக்குகளை நான் கையாள்வது உண்டு. குறிப்பாக ஒரு சிறிய வாழைத்தோட்டம் அல்லது கோழிகளை வளர்க்கிறது அல்லது சிறு பிள்ளைகள் உரையாடுவது போன்றதன் வழியாக தனிமையை போர்க்க முயற்சித்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலும் பலங்களும் பலவீனங்களும் உண்டு. அவற்றினூடாக நான் பயணித்து இறைவனுடைய அருளை, இறைவனுடைய ஆற்றலால் மக்களுக்கு உரிய சேவையை ஆற்றுவதை நான் முனைப்பாக செயல்பட்டிருக்கின்றேன். எனது கிறிஸ்துவ வாழ்விலே என்னை இந்த பல சவால்கள் மத்தியிலே என்னை வழிநடத்தி என்று சொன்னால், இறைவன் ஒன்றிக்க நான் முயற்சி எடுத்த தனி சபம், காலையில் எனது நேரங்களை நான் சிறிய அப்பியாசங்கள், சில தியானங்கள், நல்ல நேர்மறையான எண்ணங்களை வரவழைத்து அந்த நாளுக்குரிய சக்தியை, ஆற்றலை பெற்றதை நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த வழியே அந்த நாளினுடைய பணிகளை செய்வது எனக்கு இலவாக அமைந்ததை நான் கண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு பலவிதமான சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் இந்த மக்களோடு பணியாற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். மக்களை வழிநடத்தி அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நெறிப்படுத்துவதிலே சந்தோஷம் அடைந்திருக்கிறேன் என்று நான் பெருமிதத்தோடு கூறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.